நேற்று வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன், அந்த மாவு அரைச்சேன். நல்லா ராகி போட்டு ராகி இட்லி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு மாவு அரைச்சினேன். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி, இட்லி அரிசி, ராகி, உளுந்து இதெல்லாம். இதுக்கு உளுந்து என்கிட்ட கருப்பு உளுந்து தான் நான் நார்மலாக போடுவேன். கருப்பு உளுந்து இல்லாதனால நார்மல் உளுந்து போட்டு என்னோடய குழந்தைக்கு வந்து இட்லியை விடையும் தோசை ரொம்ப பிடிக்கும். சரி, நான் அவனுக்கு தோசை ஊற்றிட்டு அவனுக்கு ஊற்றையிலே நானும் 2 தோசை ஊற்றிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே அவனுக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக 9-9:30 ஆகிடுது எந்திரிக்கிறதுக்கு. அதனால் அவனுக்கு ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் அது வரலும் நானும் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் அவனுக்கு இதுலேருந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா முருகலாக வரும் பச்சரிசி எல்லாம் சேர்த்துக்கனால. அப்புறம் அவனுக்கு 2 தோசை ஊற்றிட்டு எனக்கும் தோசை ஊற்றிட்டேன். தோசை வந்து அவனுக்கு வந்து ஒரு முட்டை தோசையும் ஊற்றினேன். முட்டை தோசை பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஜீரகம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக முட்டை மட்டும் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் வேணாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு காம்பினேஷன் வந்து சாம்பாரோட சட்னி தான் நல்லாயிருக்கும். நான் வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். இதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 தோசை சாப்பிட்டு ஒரு டம்ளர் காஃபி இல்லை ஒரு டம்ளர் பால் குடித்தோம்னா ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.